அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஆமாங்க, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் 38 மாவட்ட வாரியாக இன்று முதல் இன்று முதல் செலக்ட் ஆன அனைவருக்குமே வெளியிட போகிறதாகவும் சற்று முன்பு வெளியாகியிருக்கு செய்திகள். ஸோ இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ மாவட்ட வாரியாக அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவாங்களா, இல்லை செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அவங்கவுங்க மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் சென்ட் பண்ண போகிறாங்களா, அனுப்ப போகிறாங்களா, இல்லை பார்த்திங்கனாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமா அனுப்ப போகிறாங்களா? ஸோ அதுக்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ், அது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருந்தது, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்காங்களா இல்லையா? ஸோ அதுக்கான அப்டேட்டுமே கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மீதி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 80%, அதாவது இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் 80% நேர்காணல் முடிஞ்சிருந்தது. மீதி ஒரு 20% நடத்தி முடிக்காமல் இருந்தது, விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதா முடியலையா, அதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே இந்த ரிசல்ட் மாவட்ட வாரியாக வெளியிட போகிறோன்றத தகவல் கொடுத்துருக்காங்க, டிஆர்பி ஆஃபீஸ் தகவல். ஸோ இதை பற்றின தகவலுமே சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களை பெரிய முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். போட்ட உடனே எல்லாருக்குமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் நம்ம கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஃபோட்டோவில் தம்ப்நெயிலில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ரேஷன் கடை ரிசல்ட் 38 மாவட்ட வாரியாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லி தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். ஸோ அது எதனால் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆமாங்க, டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இன்னமும் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் சற்று நேரத்தில் செலக்ட் ஆன அனைவருக்கும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும், ஸோ அப்போ இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடத்தி முடிக்காமல் இருக்காங்க இல்லையா? ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தானே சொல்லுவாங்க, போடுவாங்க, கொடுப்பாங்க, இந்த மாதிரி ரிசல்ட் வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க, ஏன் இப்போ அதுக்கு முன்னாடி வெளியிடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இன்னும் சென்னை மாவட்டங்களுக்கும் விற்பனையாளருக்கு இன்னுமே நேர்காணல் நடத்தி முடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரும் நகரங்களில் பல காரியங்களால் பல டெக்னிக்கல் இஷ்யூனால் அதை நேர்காணல் நடத்தி முடிக்காமல் இருக்குது. ஸோ சில சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்திற்காக இதுவரைக்கும் ஒரு 80% பார்த்திங்கனாக்கா நேர்காணல் நடத்தி முடிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே மெரிட் லிஸ்ட் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே கட் ஆஃப் வச்சுருக்காங்க, சரிங்களா? இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு 500 வேக்கன்சி இருந்ததுன்னா அந்த 500 வேக்கன்சியுமே பார்த்திங்கன்னா அதில் டாப் மார்க் யார் வராங்களோ, இப்போ ஒரு 500 வேக்கன்சி ஒரு 2000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அந்த டாப் 500 மெரிட் லிஸ்ட் யாரோ அவங்களுக்கு இதை செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா மாவட்ட வாரியாக அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வருவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இன்று முதல் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் அனுப்பிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக செலக்ட் ஆன அனைவருக்குமே ஓகேங்களா வீட்டுக்கே அட்ரஸ் வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கே வந்து வெளியிடுவோம் அப்படின்றதையும் தெளிவாக கவர்மெண்ட் சைட்லேருந்தே டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் என்னென்னா, நான் வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கிறேன், ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க கேட்டது எல்லாமே ப்ராப்பராக வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன், ஸோ அவங்க கேட்ட ஜெராக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குறேன், ஆனால் வந்து எனக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, நான் செலக்ட் ஆகியிருக்கேன்னா ஆகலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக வேண்டி தான் இந்த ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்குறது வந்து உண்மையாக பொய்யான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வருவோம் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா முழுக்க மெரிட் லிஸ்ட்டும் போடுறதும் கிடையாது, முழுக்க காசு கொடுத்து வாங்குறதும் கிடையாது ஓகேங்களா. 50% காசு கொடுத்து வாங்குறாங்க, 50% நேர்மையான முறையில் தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஏன் அந்த 50% வந்து பார்த்திங்கனாக்கா காசு கொடுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னா அவங்கவுங்க பொலிட்டிக்கல் பவர் வச்சு, ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் வச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. ஸோ அதில் எதையுமே நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50% மீதி இருக்கு இல்லையா, மீதி இருக்கிற 50%த்தில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும். நம்ம அந்த ஒரு ஆளாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நிறைய எஃபெக்ட் போடணும், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், அப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஈஸியாக இந்த வேலையெல்லாம் வாங்க முடியும் ஓகேங்களா. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அனைத்துக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும், கேட்ட ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குமே இந்த வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்லாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இன்டர்வியூவில், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 கேள்வி, ஒரு சில பேர் 25 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு சில பேர் ஒரு மைண்ட் செட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கேட்போம், அதில் 3 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து 40 45 இந்த மாதிரி மார்க் போட்டுருவான். ஒரு சில பேர் 10 கொஸ்டின் கேட்கலாம், 10 கொஸ்டின் கேட்டு அவன் 5 ஆன்சர் பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து அந்த 40+ போட்டுடலாம். ஸோ ஒரு சில பேர் 20 கொஸ்டின் கேட்டாங்க, அதில் 10 கொஸ்டின் அவன் சொல்லட்டும், ஸோ அவனுக்கு வந்து கரெக்டாக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான். ஒரு சில பேர் 2 கொஸ்டின் கேட்டு 2 கொஸ்டின் கேட்டு 2மே ஆன்சர் பண்ணணும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒரே கேட்டகரியில் தான் வரும் ஓகேங்களா. 10 கொஸ்டினில் 5 ஆன்சர் பண்ணுறதும் 2 கொஸ்டினில் 2 ஆன்சர் பண்ணுறதும் ஸோ இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் 40+ 45+ கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி கட் ஆஃப் வந்து 90 95 ஓகேங்களா. இந்த கட் ஆஃபில் கண்டிப்பாக இருக்கணும் மேக்ஸிமம் ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு சான்ஸு இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருக்காவது அப்படி எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம், ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ செக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.